உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மத்தேசுராஜ் அந்தோணி என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தாமே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும்படியாக சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து தூயவர்களான பேதுரு, பவுல் இவர்களின் பேராலய நேர்ந்தளிப்பு நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய நினைவிடங்களின் மேல் எழுப்பப்பட்ட அந்த பேராலயங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே அந்த புனிதர்களின் பரிந்துரை, பாதுகாவல் அவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நெஞ்சுறுதியோடு எப்படிப்பட்ட இடுக்கண்கள் நெருக்கடிகள் வந்தாலும் இறைவனை குறித்த செய்தியை மன உறுதியோடு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நாமும் இறைவனின் நடமாடும் சாட்சிகளாக வாழ தேவையான வரம் கேட்டு இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும்.
அவர்கள் வழியாக இறையறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பம் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரக்குசாத் துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். 1 நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தயோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் வரிசை எண் 98. உங்கள் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி.
பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உங்கள் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். உங்கள் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா பாடுறீங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருள் அணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22 முதல் 33 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய இறை வார்த்தை பகுதியானது நாம் நம்முடைய நம்பிக்கையில் ஆழப்பட ஒரு அழைப்பினை நமக்கு கொடுக்கின்றது. பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஒரு அணு கூட அசையாது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். பல நேரங்களில் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை மேலெழுந்த வாரியான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது.
ஆழமான நம்பிக்கையாக இருப்பதில்லை. ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் என்று வருகின்ற பொழுது ஆண்டவர் மீதான நம்பிக்கையிலே நாம் தளர்வடைந்து விடுகின்றோம், ஆண்டவரையே மறந்து விடுகின்றோம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு பெண்மணி ஒரு ஆலயத்திற்கு அருகிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆலயத்திலே குருவானவர் இந்த வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு மறையுரை ஆற்றி கொண்டிருந்தார். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அங்கே போ என்று சொன்னால் அது நடக்கும் என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லி மறையுரை செய்து கொண்டிருந்த அந்த குருவானவருடைய பேச்சை கேட்ட அந்த பெண்மணிக்கு மிகவும் உற்சாகம் வந்துவிட்டது. நானும் என்னுடைய வாழ்க்கையிலே இதனை எண்பித்து காட்டப் போகிறேன் என்று சொல்லி ஓடோடி தன்னுடைய இல்லம் அடைந்தார். தன்னுடைய இல்லம் சென்றடைந்த பிற்பாடு இரவு தூங்குவதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டின் உள் பக்கத்திலிருந்து வெளியே பார்க்கிறார். தன்னுடைய ஜன்னலுக்கு வெளியே மிகப்பெரிய பாறை ஒன்று, வெளியிலுள்ள பொருட்கள், வெளியிலுள்ள மரங்கள், செடி கொடிகள் சரியாக தெரியாமல் ஒரு மிகப்பெரிய இடையூறாக அவருக்கு இருக்கின்றது. எனவே தன்னுடைய வீட்டின் உள்ளிருந்தே இரவு படுப்பதற்கு முன்பதாக அந்த ஜன்னல் பக்கம் வந்து அந்த பாறையை பார்த்து சொல்லுகின்றார், பாறையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், இங்கிருந்து அகன்று நீ வேறு இடத்துக்கு போ என்று சொல்லிவிட்டு நான் பாறையிடம் சொல்லிவிட்டேன், நாளை காலை நான் இங்கே வருகின்ற பொழுது இந்த பாறை இங்கே இருக்காது என்று சொல்லி படுப்பதற்காக சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து தான் சொன்னது நடந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக ஜன்னலை திறந்து பார்க்கின்றார். பாறை அங்கிருந்து போய்விட்டதா இல்லையா என்று பார்க்கின்றார். பாறை போகவில்லை, அங்கேதான் இருக்கிறது. சரி, இன்னும் நேரம் இருக்கிறது, மணி 11 தானே ஆகின்றது, காலைக்குள்ளாக அந்த பாறை அங்கிருந்து சென்றுவிடும் என்று சொல்லி மீண்டும் போய் படுத்து கொள்கிறார். அதற்கு பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அவருக்கு முழிப்பு வருகிறது. வந்து பார்க்கிறார், பாறை போய்விட்டதா, அகன்று விட்டதா என்று பார்க்கிறார். அகன்ற பாடில்லை. நள்ளிரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது திடீரென்று முழிப்பு தட்டுகிறது. பாறை இந்த நேரத்தில் நிச்சயமாக அகன்று போயிருக்கும் என்று சொல்லி வந்து பார்க்கிறார். அது அகலவில்லை. சரி, காலையில் பார்க்கலாம் என்று வந்து பார்க்கிறார். காலையும் பாறை அப்படித்தான் இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையும் இப்படிப்பட்ட நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது. முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு சந்தேகம் கொண்ட நம்பிக்கையாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நம்பியது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் பார்த்து கொள்வார், இனி அவர்தான் எல்லாம் என்கின்ற முழுமையை நாம் அவரிடத்திலே கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பேதுரு எப்படி கடலிலே மூழ்க போனாரோ அதே போல நாமும் கூட நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே மூழ்கி கொண்டுதான் இருப்போம். ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு அவர் செல்லுகின்ற பொழுது அவரால் எந்தவித பயமும் பதற்றமும் இல்லாமல் கடல் மீது நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது அந்த அலைகளை பார்த்து அவர் பயந்தாரோ, ஆண்டவர் மீது தன்னுடைய கண்களை பதிய வைக்காமல் உலக துன்பங்களின் மீது அவர் தன்னுடைய கண்களை பதிய வைத்தாரோ அப்பொழுதே அவர் தன்னுடைய நம்பிக்கை வாழ்வில் பிறழ்ந்து கீழே விழத் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் சுவைத்து பார்க்க முடியும். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஆண்டவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது இறை வசனத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறார், தொழுகை கூடத்திலே கற்பித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மக்களுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கையே இல்லை. இவர் தச்சர் தானே, மரியாவினுடைய மகன்தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் நம் மத்தியில் தானே இருக்கிறார்கள் என்று ஒருவித
ஏளன பார்வையோடு இயேசுவை உற்று நோக்குகின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறதா அல்லது மேலெழுந்த வாரியான நம்பிக்கையாக இருக்கிறதா? யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 40வது இறை வசனத்திலே ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்லுவார், மார்த்தா, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். நாமும் நம்புவோம், கடவுளுடைய மாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயென் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயென் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயென் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு, பவுல் எனும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட மத்தேஸ்ராஜ், அந்தோணி எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவே ஜன்போடு என்னை ஏவிடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும்.
தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நம்முடைய ஊரிலே 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினர் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தூத்துக்குடி கால்டுவெல் காலனியிலே நம்முடைய மறைமாவட்டம் சார்பாக இந்த சிறப்பு தம்பதியினருக்காக ஒரு சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆயர் தலைமையிலே காலை திருப்பலியோடு அன்றைய நாள் முழுவதுமாக பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. எனவே 1974ஆம் ஆண்டு மற்றும் 1999ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளில் திருமணம் முடித்த தம்பதியினர் அந்த வெள்ளி விழா பொன் விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாளைக்குள்ளாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்னால் பதிவு செய்பவர்களுடைய பெயர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஏனெனில் நீர் மெஸ்ஸியா, கடவுளின் மகன் என்று நாங்கள் நம்புகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற உமக்கள் நாங்கள் பேதுரு பவுல் எனும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழி நடத்த பெறும் அருளை நாங்கள் என்றும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தோம் உம்மைந்தர் கோடி, ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. புலோகம் தோன்றும் முன்னே நீ சந்தோஷமாக பாடி ஓம் தாழ் பணியவே. பங்கு தந்தையும் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் திருப்பதி பங்கேற்ற ஒருவரையும் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக.
முது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.